பூரணி போனதுக்கு அப்புறம் ஏற்பட போற வெற்றிடத்தை நம்ம 2 பேருக்கும் பிறக்க போற குழந்தை தான் ஈடு செய்யணும். அதனால எனக்கு ஒரு பெண் குழந்தை தான் வேணும். அந்த பெண் குழந்தைக்கு நான் பூரணின்னு தான் பேர் வைக்க போறேன். சோ இனிமே நீ கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது நமக்கு பிறக்க போற குழந்தை பெண் குழந்தையா தான் இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோ. ஓகே? இல்ல, எனக்கு உங்களை மாதிரியே ஒரு பையன் தான் வேணும். சரியா போச்சு. இப்படி நம்ம 2 பேரும் மாத்தி மாத்தி வாதம் பண்ணிட்டு இருந்தோம்னா தூங்கிட்டு இருக்கிற பத்மாவும் பூரணி எந்திரிச்சு வந்து நமக்கு இடைஞ்சல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதானே, நாம இந்த மாதிரி மனசு விட்டு பேசுறதுக்கு சான்ஸ் கிடைக்கிறதே கஷ்டம். கிடைக்கிற கொஞ்ச நிமிஷத்தை வேஸ்ட் பண்ணலாமா? கூடாது துளசி. என்ன ஒரு கேவலமான கனவு. இவ்வளவு ஒரு கேவலமான கனவு. எப்படி இப்படிலாம்? ஏன் கேவலமான கனவு? ஒருவேளை உண்மையா இருந்தா என் கனவுல வந்ததுதான் அங்க நிஜமா நடக்குதோ? அந்த வக்கீல் வினோதுக்கு வேற பொண்டாட்டி சரியில்லை. அக்கா சொன்ன மாதிரி துளசி அவன் வீட்டுல இருந்த காலகட்டத்துல தான் கர்ப்பவதியா மாறினா. அப்படின்னா 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 துளசி வயிற்றுல வளர்ற குழந்தை வினோத் குழந்தையா? துளசி குழந்தைக்கு அப்பா வினோதா? துளசிக்கும் வினோதுக்கும் இருக்கும் இருக்கும் நிச்சயமா 2 பேருக்குள்ள ஏதாவது ஒண்ணு இருக்கும். அதான் அதான் துளசி கொண்டு அப்படியே துளசி போயிடுறானே. துளசி கொண்டு அப்படியே உருக்குறான். உருக்குறான். இவ்வளவு எதுக்கு தரலாம் அந்த குழந்தை பூர்ணி? அவளை சாக்க வச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு ஓடி ஓடி போயிடலாம். நிச்சயமா அப்படின்னா 2 பேருக்குள்ள ஏதாச்சும் ஒண்ணு இருக்கும். பாவம் செல்வா. செல்வாக்கும் துளசிக்கும் எதுவும் இல்ல. துளசிக்கும் வினோதுக்கும் தான் ஏதோ ஒண்ணு இருக்கு இருக்கு. அப்ப நான் என்ன முட்டாள? 2 பேரும் சேர்ந்து அந்த முட்டாளக்க பாக்குறாங்களா? நான் எதுக்கு முட்டாள ஆகணும்? ஆக மாட்டேன். போறேன். போய் அந்த துளசிய கையும் களவுமா பிடிக்கிறேன். போறேன். இப்பவே போறேன். போறேன். நேரம் அவங்க வீட்டுக்கு போய் கையும் களவுமா பிடிக்கிறேன். வரண்டி. என்ன வேவ் பாக்குறியா? சொல்லுடா. உள்ள கறி குச்சி வேவ் பார்க்க போறியா? வெக்கமா இல்ல? இதெல்லாம் ஒரு மனசாட்சி உள்ளவன் பண்ற வேலையா? மானம் கட்டவன் பண்ற வேலை. பாவம் அந்த பொண்ணு துளசி நடந்த விபத்துல எதுவுமே தெரியாம எல்லாத்தையும் மறந்து நிம்மதியா இருந்தா. அதோட அவளை பெத்தவங்களோட சேர்த்து வைக்க வேண்டியதானே? அதை விட்டு கலர் கலரா போய் சொல்லி அவ கழுத்துல ஒரு தாலியை வேற கட்டிட்டேன். இப்போ அவ மேல சந்தேகம் வரப்படுற. என்ன டேய், நல்லா தானே இருந்த?
இந்த மாதிரி கட்டின மனைவியை சந்தேகப்படுற புத்தி எல்லாம் யாருக்கு தெரியுமா வரும்? பெத்தவ இருக்கால, உன்னை பெத்த அம்மா, அவளே தப்பா நினைக்கிறவனுக்கு தான் வரும். இல்ல தப்பா பிறந்திருக்கான் பாரு, அவனுக்கு வரும். போடா போ, ஒழுங்க போய் கார்ல ஏறி உட்காரு. உனக்கு மரியாதை கொடுத்து உனக்குள்ள நானும் உட்கார்றேன். சேர்ந்த போல 2 பேரும் வீட்டுக்கு போய் சேர்ந்துடலாம். அப்படி இல்ல நான் செவரேறி குடிச்சு வேவதான் பாப்பேன்னா இதுக்கு மேல நான் உன் கூட இருக்க மாட்டேன். என்ன சொல்ற? போடா போய் கார்ல உட்காரு. என்ன அந்த பக்கம் போக விருப்பம் இல்லையா? ஓ அப்ப சரி, எக்கேடோ கெட்டுப்போ. இதுக்கு மேல நீ மனசாட்சி இல்லாத மிருகுண்டா.
இது உன் சொந்த வீடுடா. எதுக்கு நீ திருட மாதிரி இப்படி இருட்டுல நடமாடுற? இல்ல அது ஏதோ ஒரு யோசனையில கார் எடுத்துக்கிட்டு காத்து வாங்க போனியா? இருப்பு கொள்ளல. துளசியை எங்கேயோ தங்க வச்சுட்டு உனக்கு இருப்பு கொள்ளல. சரி, இப்ப மணி 2. இந்நேரத்துக்கு எங்க போயிட்டு வர? அது வேற ஒண்ணும் இல்ல, நான் சும்மா அப்படியே வண்டி எடுத்துக்கிட்டு பீச் வரைக்கும் காத்து வாங்கலாம். போய் சொல்லாத. துளசி எதன பார்க்க போயிருந்த? நீ சொல்ல வேண்டாம், உன் தவிப்பும் தடுமாற்றமும் தான் சொல்லுது. என்ன அவளை வேவு பார்க்க போயிருந்தியா? சொல்டா, வேவு பார்க்க போயிருந்தியா? ஆமா, வேவு பார்க்க தான் போனேன். ஆனா யாரால போன? நீ சொன்னதுனால தான் போனேன். நான் சொன்னேனா? ஆமா, நீ தான் போ சொன்ன. நான் எப்போ உன்னை வேவு பார்க்க சொன்னேன்? டைரக்டா சொல்ல, ஆனா மறைமுகமா நீ அதுதான் சொன்ன. துளசி வயித்துல வளர்ற குழந்தைக்கு வக்கீல் தான் காரணம் நீ சொன்னியா இல்லையா? ஆமா, அவ உன் பேச்ச மீறி அவன் பொண்ணை பார்க்க போனான்னு நீ தான் சொன்ன. அதுக்கு நான் அந்த மாதிரி சொன்னேன். சொல்றதா சொல்லிட்டு வீட்லயே நிம்மதியா தூங்குனா எப்படி முடியும்? மருந்து சாப்பிடும்போது குரங்கு நினைக்காதுன்னா மருந்து சாப்பிடும்போது குரங்கு தான் நினைக்க தோணும். அந்த நினைப்பு தான் வரும். வந்துச்சு. நீ துளசியும் வக்கீல சம்பந்த பத்தி பேசுறதுனால எனக்கும் அந்த நினைப்பு தான் வந்துச்சு. ஒருவேளை துளசி அந்த வக்கீலோட வாழ்ந்திருப்பாளோ, அந்த வக்கீல் துளசியை குழந்தையா தாங்கிட்டு இருப்பானோ, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சு. அதான் பார்க்கலான்னு போனேன். ஆனா அங்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. துளசி கர்ப்பத்துக்கும் அந்த வக்கீலுக்கும் சம்பந்தமே இல்ல. துளசி பூர்ணியோட தனியா தான் தூங்குறான். வக்கீல் வேற எங்கேயோ தூங்குறான். சோ 2 பேருக்கும் எந்த லிங்கும் இல்ல. வக்கீலுக்கு சம்பந்தம் இல்லைன்னா அப்போ துளசி கர்ப்பத்துக்கு காரணம் செல்வாவா இருக்குமோ? வாய மூடு. இந்த மாதிரி கற்பனை பண்றதுக்கு உனக்கு அருவருப்பா இல்ல? உனக்கு அருவருப்பா இருக்கோ இல்லையோ, இத காதால கேட்கறதுக்கு எனக்கு அருவருப்பா இருக்கு. ஆமா, சந்தேகத்துக்கு இடமா இருக்கிற அவளை அடிச்சு துரத்தாம அவ குழந்தை யாருக்கு சொந்தம்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க. டேய் டேய், நீ கட்ட தாலி அவ கழுத்துல இருக்கிறத பாக்கும்போது உறுத்தலா இருக்குடா. தரங்கிட்ட ஒருத்தி என் தம்பிக்கு மனைவின்னு இந்த சொசைட்டில நடமாடிட்டு இருக்கிறத நினைச்சு பாக்கும்போது கோமட்டிட்டு வருதுடா. டேய் பிரசன்னா, நான் சொல்றத கேளுடா. அந்த துளசி உனக்கு வேண்டாம். இந்த இருட்டு வாழ்க்கை உனக்கு வேண்டாம். இப்ப மணி 2. இந்த நேரத்துல நாம நிம்மதியா தூங்கணும். நாயும் பேயும் கூட நிம்மதியா தூங்குறப்ப நானும் நீயும் மட்டும் எதுக்குடா இப்படி இருக்கணும்? சதா சர்வ காலமும் துளசி துளசின்னு அவளை பத்தியே நினைச்சிட்டு இருக்கே. ஒரு நிமிஷம் என்ன பத்தி நினைச்சு பாத்திருக்கியா? நீ இந்த மாதிரி ஏதோ ஒரு கற்பனையில வாழறத நினைச்சு ஒவ்வொரு நிமிஷமும் நான் எவ்வளவு வேதனையில இருக்கேன் தெரியுமா? வேண்டாம் பிரசன்னா, இந்த கற்பனை வாழ்க்கையும் கனவு வாழ்க்கையும் வேண்டாம். அந்த துளசியை தூக்கி எறிஞ்சிடு. அவளை விட ஒரு நல்ல அழகான பொண்ணு நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க. என்னக்கா பேசுற நீ? தூக்கி எறியறதா? தூக்கி எறியறதுக்கு துளசி உன்னை யாரும் கிடையாது, என் மனைவி. நான் கட்டின தாலி இன்னும் கழுத்துல இருக்குது. என் பொண்டாட்டி தூக்கி எறிஞ்சிட்டு நீ சொல்ற பொண்ணுக்கு நான் எப்படி தாலி கட்ட முடியும்? பைத்தியக்காரா பைத்தியக்காரா,
அவ உன் தாலியை மட்டும் சுமக்கிறவளா இருந்தா தலையில தூக்கி வச்சு அவளை கொண்டாடி இருப்பேன். அவ வேற ஒருத்தனோட குழந்தையும் தன் வயித்துல சுமந்துகிட்டு இருக்காடா. நான் சொல்றது உனக்கு புரியலையா இல்ல பிடிக்கலையா? வேணாண்டா வேணாண்டா அந்த எச்ச பொருள். அக்கா துளசியா எச்ச பொருள்னு சொன்ன அக்கான்னு கூட பார்க்க மாட்டேன். துளசி தேவதை, புனிதமானவன். அவ உன எச்ச பொருள் கிடையாது. அவ கடவுளா எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம். கடவுள் எனக்காக கொடுத்த சாபண்டா சாபம். கடவுள் உனக்கு கொடுத்திருக்கிற சாபம். உன் மேல தப்பில்ல, தப்பெல்லாம் ஏன் மேலதான். வேணா வேணான்னு சொன்ன உன்னை வற்புறுத்தி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச பாரு, ஏன் மேலதான் தப்பு. இத பாரு, நீ என்ன நிலைமையில இருக்கியோ அதே நிலைமையில தான் நானும் இருக்கேன். நீ முள்ளு மேல நின்னா நான் நெருப்புல நிக்கிறேன்டா. எந்த நிமிஷம் நீ என்னவா இருப்பேன்னு நான் ஒவ்வொரு நிமிஷமும் நெருப்பு மேல நிக்கிறேன்டா. இந்த மாதிரி துளசி துளசின்னு இருந்தா நிச்சயமா பைத்தியமா தான்டா. என்ன சொல்ல? நீ அந்த துளசியால பைத்தியமா மாற போறேன்னு சொன்ன. அது எனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியமாச்சா? துளசி நினைப்பாவே இருந்து அவன் நினைப்பிலே பைத்தியமானா அதோட பெரிய பாக்கியம் வேற என்ன இருக்கு?